மாங்குடி மண்டபத்துடன் சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளாம். இல்ல, சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்னார். நான் வர்றேன். வெகு நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வெண்ணிலா உதயமாக வேண்டும் என்றால் அவசரப்பட்டு முடியுமா? மன்னியுங்கள். அவ்வளவு பெரிய குற்றம் நீ என்ன செய்து விட்டாய்? நான் பல குற்றங்கள் செய்திருக்கிறேன். இருந்தாலும் காவேரியை காதல் தூது அனுப்பியது பெரிய குற்றம். நம் காதலுக்கு அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உனக்கு சுதந்திரம் உண்டாகிவிட்டதா? ஆமாம் சிங்காரி, சீமான் புரியில் உலவுகின்ற செல்விகள் எத்தனை பேரும் காவேரிகளாக மாறிவிட்டால் இந்நாட்டின் மங்கையர் சரித்திரமே மாறிவிடும். காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? ஆம், அவள் எனக்கு லட்சிய பெண். உங்களை அவள் விரும்புகிறாளா? அது எனக்கு தெரியாது. ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது. அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள். என்ன? அவள் உங்களை காதலிக்கிறாள். சிங்காரி! ஆம், ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறாள். நீயா இந்த செய்தியை சொல்வது? அவள் என்னிடம் சொன்னதை உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள்? அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா? வேற என்ன செய்வது? உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொல்வதற்கு நான் யார்? சிங்காரி, தனி மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா? முடியாது. முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது. இருந்தால் என்ன? என்னை விலக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும்? சிங்காரி, நீயும் வேண்டாம், அந்த காவேரியும் வேண்டாம். இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். சரி, காவேரி பற்றிய பேச்சை விட்டு விடுகிறேன். என் மீது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது. உண்மைதானா? கற்பூரத்தை அணைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா? என்னை பாருங்கள். சொல். நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டால் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா? நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரிதான். பணம் கிடைத்ததும் ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை உதறி தள்ளலாம். இந்த ஏழை சிங்காரியின் ஸ்தானத்துக்கு அந்த பணக்கார காவேரி வந்துவிட்டால் மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? இதோ பார், காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது. சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு. அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன். இப்போது கூட அவர்கள் சேர்ந்துதான் இருக்கிறார்கள். வேஷமும் குரலும் தான் வித்தியாசம். என்ன? இது காவேரி குரல் அல்லவா? ஆமாம், குரல் மட்டுமல்ல, உருவமும் அவளுடையதான். என்னால் நம்ப முடியவில்லையே. வெங்கிமலையில் நடந்த சம்பவத்தை மறந்து விட்டீர்களா? அங்கு அத்தை இல்லாவிட்டால்? அத்தையா? ஆமாம், உங்கள் அம்மா. அம்மா? காவேரி? சிங்காரி. காவிக்க கோட்டையில் வெடிமருந்தும் விவசாய உலகின் விடிவெள்ளியுமான வீரன் மாணிக்கத்திற்கு இந்த மலர் மாலையை சூட்டுகிறேன். பேரன்பு கொண்டவரே, பெரியோரே, என் பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கால், சிற்றூரும் வரப்படுத்த வயலும் 6 தேக்கிய நல் வாய்க்காலும் வகைப்படுத்தி நெற்சேர உழுதுழுது பயன் விளைக்கும் நிறை ஒழிப்பு தோள்கள் எல்லாம் எவரின் தோள்கள் என்று கேட்டார் நம் புரட்சி கவிஞர். எவரின் தோள்கள்? உழைப்பாளியின் தோள்கள். தோழர்கள் எனக்கு தோள் கொடுத்து உதவியதாலும் அரசாங்கத்தின் துணையாலும் இந்த அணையை நான் கட்டி முடித்தேன். முடியாத செயல் என்பது எதுவுமே இல்லை என்றான் நெஞ்சுரம் கொண்ட நெப்போலியன். இன்றைய சமுதாய முன்னேற்றத்திற்கு தேவைப்படுவது வெறும் வார்த்தை அல்ல, செயல். செயல் செயல் வீரர்கள் அனைவருக்கும் நான் சிரம் வணங்குகிறேன். பாட்டாளி கூட்டம், விவசாய வெற்றி வீரர்கள். பெரிய மஞ்சம் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு போயிரு, இல்ல
உன் கொடலை புடிஞ்சு மாலையா போட்டு ஆமா சத்தியம் போயா இது எங்க வயலு உங்க வயலா உன்னை உதைக்காம விடுங்க அந்த கால உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலை பார்க்க போக மாட்டேன். அந்த சனியை மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேட்கிறேன்? என் மேல கரம் வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாலிச்சு பண்ணுவேன். நல்ல நகழ்ச்சி வச்சு நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. ராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காளையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அதை என்ன வேணுமா நான் செய். யோ துரியோதனா, போய் கைட்டு கொண்டாயா. சரி முராஜ் சாரா. சீக்கிரமாயா, உதவிட போறான். பாத்துக்கிறேன், கொண்டாயிருக்கிறேன். சிவகாமி, சிவகாமி, வந்துட்டீங்களா? என் தெய்வமே, ஏன் இப்படி அழைச்சு போயிட்டீங்க? சரியான சாப்பாடு இல்லையா? இல்ல மனசுல நிம்மதி இல்லையா? அனுதாபம் முக்கிய பாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆமாடி, ஆமா. அயோக்கியமே காலையங்க, கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. காலையங்க. அப்பா வந்துட்டியா? குறைந்து பேரு. வா காலையை எங்க கொண்டு போறீங்க? பாலாமணி வீட்டுக்கு. இன்னையில இருந்து அவளுக்கு தான் சொந்தம். முடியாது, ராமு விட முடியாது. இது என் காலை, எனக்கு தான் சொந்தம். அம்மா காலை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா. ராமு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சொன்ன எப்படியா இல்லையா? அப்பா எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காலை இருந்தா போதும். இதை ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சு மூணல விடல, உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு இப்படி வரமா? விடுறா விடுறா விடுறா. அம்மா அம்மா ராமு, அப்பாவோட போகாத 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 ராமு. காலை போக சொல்லு. மாட்டேன் 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 போக சொல்லு. மாட்டேன். என் பேச்ச கேளு. மாட்டேன் மாட்டேன். மாட்டேன் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்றியா இல்லையா? மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுடா. சொல்ல மாட்டேன். என்னங்க என்னங்க உங்களை தான் அம்மா. மாணிக்கம், நீ சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. எதுக்குமா? சோமு சோமு சோமு, என்னம்மா ஒரேடியா குதிக்குதே? இந்த திடீர் காய்ச்சல் எப்படியம்மா வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். நீ சீக்கிரம் போயிட்டு வா. போ. சரிம்மா.